பாதுகாப்பாக எமது கிராமங்களை எமது நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களது உயிர்களையும் துச்சமாக நினைத்து அட்டாளச்சிறை பிரதேச சபையினுடைய கௌரவ பிரதி தவிசாளர் ஃபாரூக் நஜி அவர்களையும் நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கு வருகின்ற வரவேற்பதோடு விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கணக்காய்வாளர் மதிப்புக்குரிய ZD ரஹ்மான் சார் அவர்களையும் அவர்களோடு ஒலிவேல் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஒலிவேல் கிளையினுடைய தலைவரும் ஒலிவேல் பெரிய ஜுமா பள்ளிவாசலுடைய ஃபேஷிமாவுமாகிய மதிப்புக்குரிய உளவளத்துறை ஆலோசகர் AL ஃபைசல் மதனி அவர்களையும் இந்த நிகழ்விலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அஸ்ரப் நகர் ஜும்மா பள்ளிவாசலுடைய தலைவர் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் சுபேசர் அவர்களை விழிப்பவனாக மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய ஒளிவில் பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய மதிப்புக்குரிய தலைவர் சிரேஷ்ட பொறியியலாளர் ராதீசர் அவர்களை விழித்தவனாக மற்றும் எங்களுடைய பள்ளிவாசலுடைய பிரதி தலைவர் அவர்கள் மற்றும் அதனுடைய உஸ்தாத்கள் எங்களுடைய ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் அபூபக்கர் அங்கல் அவர்கள் மற்றும் எங்களுடைய ரஹ்மான் சார் அவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளரும் உறுப்பினருமான எங்களுடைய சஹாபின் நான் அவர்களை விழித்தவனாக மற்றும் இங்கே உள்ள பெற்றோர்கள் தாய்மார்கள் மற்றும் சிறார்கள் எங்களுடைய சகோதர சகோதரி உங்க அனைவரையும் விழித்தவனாக உங்க அனைவருக்கும் அன்புடைய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையாகவே அஸ்ரப் நகர் கிராமத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கின்ற போது மிகவும் மனதுக்கு சந்தோஷமாக உள்ளது. அதுவும் குறிப்பாக மார்க்க விடயம் சம்பந்தப்பட்ட வகையில் ஊர்களிலே நகரங்களிலே நடக்கின்ற விழாக்களை விட இந்த பிரதேசத்திலே இவ்வாறான விழாக்கள் நடப்பது என்பது எமக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. ஏனென்று சொன்னால் பல கிராமங்கள் பல பகுதிகளில் இவ்வாறான மார்க்க கல்வியாகட்டும் அல்லது ஏனைய கல்விகளாகட்டும் ஏனைய செயற்பாடுகளாகட்டும் அனைத்திலும் பின்தாங்கிய நிலையிலேயே ஏனைய பிரதேசங்கள் காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற போது அஸ்ரப் நகர் மக்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும், இந்த சிறார்கள் கல்வியில் சிறந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும், மார்க்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் ஒளிவில் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் சமூக செயற்பாட்டாளர்கள் கல்விமான்கள் அனைவரும் இணைந்ததாக கடந்த வருடம் இந்த குர்ஆன் மதரசாவை ஆரம்பித்து இன்று அதனுடைய அறுவடைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். உண்மையாகவே நினைப்பதற்கும் பார்ப்பதற்கும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது. துரதிர்ஷ்டவசமாக கடந்த வருடம் நடந்த நிகழ்விலே வருகை தர முடியாமல் போனது மிகவும் மனது கவலையாக இருந்தது. எனக்கு கூடுதலாகவே அஸ்ரப் நகர் கிராமத்துக்கும் எனக்கு மிகவும் ஒரு சிநேகபூர்வமான உறவு இருக்கிறது. எப்போதும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாகட்டும் அவர்களுடைய எதிர்காலமாகட்டும் கல்வியாகட்டும் எப்போதும் நாங்கள் எங்களுடைய சுபேசர் மற்றும் முன்னணி நாள் தலைவர் சம்சுதீன் மற்றும் எங்கள் அபூபக்கர் அங்கில் போன்றவர்கள் பேசிக் கொண்டிருப்போம். கடந்த காலங்களில் நான் தன்னார்வ நிறுவனங்கள் உத்தியோகம் இருந்த போது கூட நிறைய அபிவிருத்தி பணிகளுக்காக வாழ்வாதாரத்துக்காக நிறைய கூட்டங்கள் இங்கே நடத்தியுள்ளோம். அந்த வகையில் எப்போதுமே இந்த கிராமம் என்பது எமக்கு ஒரு முக்கியமான சவாலான கிராமமாகும். ஏனைய கிராமங்களை விடவும் அஸ்ரப் நகர் கிராமம் பாதுகாக்கப்பட வேண்டிய கிராமம். இங்கு இருக்கிற காணிகள் பாதுகாக்கப்பட வேண்டியது. இன்னும் இதனுடைய அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எமது மறைந்த தலைவர் MHM அஸ்ரப் அவருடைய பெயரை இந்த கிராமத்துக்கு ஊற்றி இந்த கிராமத்துடைய வளங்கள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களிலே நிறைய திட்டங்கள் எடுத்து வரப்பட்டாலும் அனைத்துமே ஒரு புத்தகங்களாக பேப்பரில் வருகின்றதாக இடையிடை நடுவே நிறுத்தப்பட்டு இன்னும் இந்த மக்கள் துன்பத்திலே தங்கள் அடிப்படை வசதிகளில் குறைபாடுகளை கொண்டு இருந்தாலும் கூட எமது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் தற்போது நாட்டிலே ஏற்பட்டு கொண்டு வருகின்ற நில அபகரிப்புகளுக்கு ஒரு பாதுகாப்பாக எமது கிராமங்களை எமது நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களது உயிர்களையும் துச்சமாக நினைத்து யானைகளாகட்டும் காட்டு விலங்குகளாகட்டும் ஏனைய பிரச்சனைகளாகட்டும் இவை அனைத்தையும் பொருந்திக் கொண்டு இந்த மண்ணிலே இந்த மக்கள் இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அது மாத்திரமில்லாமல் இவ்வாறான மார்க்கத்திலே எமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், கல்வியில் எமது பிள்ளைகளை இன்னும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அஸ்ரப் நகர் மக்கள் தங்களுடைய தியாகங்களை செய்து கொண்டு உண்மையாக சந்தோஷமாக உள்ளது. அந்த வகையில்
கடந்த முறை நான் இந்த நிகழ்வுக்கு வரை தர முடியாமல் போனாலும் எனக்கு உண்மையாகவே கட்டாயம் இந்த முறையும் இல்லாவது நீங்க வர வேண்டும் என எங்களுடைய ஏற்பாடு குழு அறிவித்திருக்கிறாங்க. உண்மையாகவே இன்று ஒரு வேறொரு ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய மதுபூரிய நானாக கண்டியில் இருந்து வந்திருந்தாலும் கூட எங்களுடைய குடும்ப நிகழ்வு ஒன்றை நாங்கள் ரத்து செய்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று. ஏன்னு சொன்னால் இன்று இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போம் சரியா. ஆகவே அழைப்புகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் நாட வேண்டும், ஆய்வுகளை எல்லாருக்கும் அதிகரிக்க வேண்டும் என்ற வகையில் நாமும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எம்மால் முடிந்ததை இந்த சிறார்களுக்கும் எம்மால் முடிந்ததை இந்த மக்களுக்காகவும் செய்ய வேண்டும், அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக வருகின்றேன். அந்த வகையில் உண்மையாக நேரம் போதாமல் உள்ளது. மிக நீண்ட உரைகளை நிகழ்த்த வேண்டியிருக்கிறது. காலத்தை நேரத்தையும் கருத்தில் கொண்டு மீண்டும் அஸ்ரபால் மக்கள் நீங்கள் எப்போதும் சலித்துக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பக்கவலமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பள்ளிவாசல் இருக்கிறது, ஊரில் உள்ள நலமிருப்பை இருக்கிறார்கள். உங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களிலும் உங்களுடைய வாழ்வாதாரங்களிலும் உங்களுடைய கல்விகளிலும் உங்களுடைய மார்க்க கல்விகளிலும் எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறி எதிர்காலங்களில் இவ்வாறான நிகழ்ச்சிகளை இன்னும் பிரம்மாண்டமாக செய்வதற்கான முயற்சிகளையும் சார்களை இன்னும் ஒரு உலகத்திலே இலங்கையிலே சிறப்பான சிறார்களாகவும் பேசும் பொருளாக மாற்றுவதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என கூறி எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த இந்த நிர்வாகம் ஏற்பாடுக்குழு மற்றும் அன்பான பெற்றோர் அனைவருக்கும் எனது நன்றியை நாமையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த மக்களினுடைய இந்த பிரதேசத்தினுடைய வாழ்வியலையும் அது தொடர்பான முன்னேற்றம் தொடர்பாக எங்களோடு பேசிய அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய கௌரவ பிரதி பரிசாளரும் சமூக செயற்பாளருமான மதிப்புக்குரிய ஃபாரூக் நஜி அவர்களுக்கு உங்கள் சார்பான நன்றிகளை கூறிக்கொண்டு